இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தீமையை நன்மையாய் மாற்றும் கர்த்தர். வேதத்தை எடுத்து நம்ம வாசித்து பார்ப்போமானால் 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. பிசாசின் தந்திரமே விரோதங்களை எழுப்புகிறது தான். நல்லா கவனித்துக்கிடுங்க. பிசாசின் தந்திரமே பொறாமையை கொடுத்து உங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய வைப்பான். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததே நன்மை செய்கிறதுக்கு தான் வந்தார். இயேசு கிறிஸ்துவின் மீதும் பொறாமை கொண்டு அவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து இயேசுவை பொறாமையினால் ஒப்பு கொடுத்தார்கள். நீ நல்லா இருந்துட்டியா பொறாமைப்படுவான். நல்லா கவனிங்க. இந்த பொறாமையின் நிமித்தம்தான் உங்களுக்கு தீமை செய்கிறான். இந்த பொறாமையின் நிமித்தம்தான் உங்களை கோர்ட்டில் கேஸ் போடுறான். அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 14-15 வாசிக்க கேட்போம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். தூர்த்து மண்ணினால் தீமை செய்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பின் மீதும் பொறாமை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். யோசேப்பை ஏன் விட்டாங்க? பொறாமை. வேத வசனத்தின்படி ஏன் தீமை செய்கிறாங்க? பொறாமை. நீ நல்லா இருக்கிறது பிடிக்காது, நீ முன்னேறது பிடிக்காது, நீ உயர்கிறது பிடிக்காது. ஜான் ஜெபராஜுக்கு ஏன் எதிர்ப்புகள்? ஏன் எதிர்ப்பு? பொறாமை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன்னை உயர்த்துறாரா? ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துறாரா? பொறாமைப்படும். நல்லா கவனிங்க. பொறாமப்பட்டு எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தீமை செய்கிறார்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு அது கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணிவிடுவார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் எப்படி அதை நன்மையாய் மாற பண்ணுகிறார்? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த தீமையை எப்படி நன்மையாய் மாற பண்ணினார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்களோ என்று கேட்டான்.
பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். இயேசுவை சிலுவையில் அறைந்தார். தேவன் அதை எப்படி நன்மையாய் மாற பண்ணினார்? பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் போதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ராஜாதி ராஜாவர், கர்த்தாதி கர்த்தரவர். எந்த அளவுக்கு அவரை உயர்த்தினார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு செய்யாம அந்த அதிகாரத்தையே இயேசுவுக்கு கொடுத்தாரு. நல்லா கவனிங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட, உங்களுக்கு விரோதமான சாபம் கிடையாது. சபிச்சிட்டாங்களா? சந்தோஷப்படுங்க. கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சபிக்க முடியாது. சாபம் அவர்களை தொடாது. ஆனாலும் யாராவது சபிச்சிட்டாங்களா? சந்தோஷப்படுங்க, அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்.
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு அப்படியே உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும். நம்மளுடைய எல்லாருடைய சாபத்தையும் இயேசு சுமந்துட்டார். இனிமே சாபம் கிடையாது. நல்லா கவனிங்க. என்னைக்கு சாபம் நம்மளை தொடரும் தெரியுமா? 1000 பேர் ஒன்று சபிச்சாலும் அந்த சாபம் ஆசீர்வாதமாக தான் மாறும். ஆனால் ஓ வாயாலே நீ சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் சொன்னீங்கன்னா வந்துடும். ஓ வாயாலே நான் தருத்துறேன்னு சொன்னீங்கன்னா வந்துடும். நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில் உனக்கு வியாதி இருக்கலாம். நான் வியாதிக்காரின்னு சொல்ல, வியாதிக்காரின்னு சொல்ல. ஒரு நடந்த சம்பவத்தை சொல். சில வருடங்களுக்கு முன்பு, சில வருடம் இல்லை, பல வருடங்களுக்கு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே 3 ஆராதனை நடக்கும். காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிஞ்சு. 12 மணியில் இருந்து 1:30 மணி வரைக்கும் என்ற தனி ஜபத்துக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு ஜபிச்சுட்டு தான் சாப்பிட போவேன். சாப்பிட்டது மத்தியானம் சுகமளிக்கிற ஆராதனை. அந்த சுகமளிக்கிற ஆராதனை 5 மணி வரை நடக்கும். 5 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் டோக்கன் வாங்கி என்ற ஜெபிப்பாங்க. 500 பேர்கிட்ட ஜெபிப்பாங்க. திரும்ப 6:30 மணிக்கு மாலை அக்கினி அபிஷேக ஆராதனை இருக்கும். இப்படி கண்டினியூஸாக செஞ்சுட்டு ஒரு நாள் ராத்திரி அக்னி அபிஷேக ஆராதனை நான் சொன்னேன், ரொம்ப பலகீனமாக இருக்கிறது என்று சொன்னேன். அன்னைக்கு சாயந்தரம் நான் வீட்டில் போய் ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்னார், பலகீனமாக இருக்கிறேன்னு சொல்லாது. வசனம் என்ன சொல்லுது? பலகீனனும் தன்னை பலவான். அடுத்த வாரம் சபையில் அதை அறிவிச்சு, கர்த்தர் சொன்ன அப்படி சொல்லாத, இனி சொல்ல மாட்டேன். பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு வயசு 73. ஒவ்வொரு ஞாயிறும் 3 ஆராதனை நிற்கிறேன். சாதாரண ஊழியம் இல்லை இது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியமும் மந்திர சூனியங்கள் தான் அத்தனைக்கும் விடுதலை கொடுக்கிறார். சாயந்தரம் ஆராதனையில் அக்னி அபிஷேகம். அதை முடிக்கிறது வரைக்கும் நீங்கள் என்னைய பார்த்தீங்கன்னா 1% கூட நான் டயர்டாக தெரிய மாட்டேன். நம்ம ஒரு நாளும் நம்மளை வியாதிக்காரன் சொல்லவே கூடாது. எனக்கு வியாதி போகவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. மாந்திரிகை நீ அட்டாக் பண்ணுற சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார். நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். மேடையில் வந்து அவ்வளோ சாட்சி கொடுத்துருக்கிறீங்க. திரும்பி வந்தது மாதிரியே உனக்கு தோணும், வராது. உனக்கு திரும்பி வந்தது மாதிரியே தோணும். ஐயோ வந்துட்டா, வந்துடும். அது வரவே வராது. அல்லேலூயா. நம்ம வாயால் நெகட்டிவ் கன்ஃபெஷன் இருக்கவே கூடாது. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். எதிர்ப்புகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், தீமை செய்வார்கள்.
ஐயோ தீமை செய்கிறாங்களே, ஐயோ இப்படி பேசுறாங்களே, நினைக்கவே நினைக்காத. அதற்கு மதிப்பே நீ கொடுக்காம இரு. உனக்கு விரோதமாய் தீமை செய்தவன் வெட்கப்பட்டு போய்விடுவான். நல்லா கவனிக்க வேண்டும். சில ரகசியங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தீமை செய்கிறத நீ கண்டுக்கிடவே கூட. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எப்போ அவர் யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீ சும்மா இருந்த போதும். நீங்க சும்மா இருந்தா போதும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எதிர்ப்புகள் வருதா, தீமை செய்கிறாங்களா, அதை கண்டுக்கிடாத மாதிரி போய்கிட்டே இரு. தீமை செய்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாருங்கிறதை நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். உனக்கு கர்த்தர் என்ன செய்வாருங்கிறதை நீ பார்க்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மளை சாபத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். இந்த ரட்சிப்பினுடைய முக்கிய பகுதியே சாபத்தை மாத்திடுவார். நீ எவ்வளவு தோல்வியை நீ சந்திச்சுட்டு இருந்தாலும் அந்த தோல்வியை மாத்திடுவார். அதுக்கு தான் சிலுவை, அதுக்கு தான் சிலுவைக்கு போனார். அவர் சாபத்தை எடுத்துக்கொண்டார். 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நல்ல கவனிக்க வேண்டாம். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அது புறஜாதிகளுக்கும் கிடைக்கும்படியாக தான் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறியா? ஒரு சாபம் ஒன்றை தொடாது, ஒரு சாபம் தொடாது. யாராவது உனக்கு தீமை செய்கிறாங்களா, யாராவது உன்னை சபிக்கிறாங்களா, சந்தோஷப்படு. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு கலிகூர்கள் சொன்னாரே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த விடுதலை உபவாச ஜபத்துக்கு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இங்கே கீழே எல்லா இடமும் கூட்டம். ஏன் கூட்டம் வருது தெரியுமா? அங்கே போகாத அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அங்கே போகாத. போகாதன்னு சொல்லிட்டானா சந்தோஷப்படுங்க, அவரு கூட்டிட்டு வந்துடுவார். அவரு கூட்டிட்டு வருவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு தீமை செய்கிறானா
உனக்கு விரோதமாக பேசுகிறானா, உன்னை ட்ரோலில் போட்டு நேஷ்டி ஆக்குறானா, சோத்திரம் மட்டும் சொல்லு. நீ டாப்புக்கு போயிருவ. சொல்லிட்டு இருக்கிறவன் கீழே தான் இருப்பான், மேலே வர மாட்டான். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். என்னது? உன்னை சபிக்கிறவங்கள? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? உனக்கு யார் தீமை செய்கிறாங்களோ அவனுக்கு கர்த்தர் தீமையை செய்வேன் சொல்லுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு அது. வாசிப்போம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நம்ம சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கவனித்து எப்படி பொறாமப்பட்டு தீமை செய்கிறாங்கிறத பார்க்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்றார், எங்கேயும் போகாத, இங்கே இரு. அங்கதான் இருக்கான். அவர் சொன்ன இடத்துல தான் இருக்கான். அவன் சொன்ன இடத்துல இருந்ததுனால அவனை எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுமா? 12வது வசனத்தில் இருந்து, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு ஏன் பொறாமை? நீ ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வாங்கியிருப்ப, உன் வாயும் சும்மா இருக்காது. அது 4 வீட்லையாவது போய் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், 3வது நாளே அது ரிப்பேர் ஆகிரும். அது ஏன்டா ரிப்பேர் ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. பொறாம. நல்ல கவனி. நீ எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் நீ சொல்லாத. மற்றவன் சொல்றாக்களை கர்த்தர் உன்னை வைப்பார். நான் சொல்றது வசனத்தின்படி சொல்றேன், நம்ம சொல்ல வேண்டாம். நீ எப்படி உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார்ங்கிறத மற்றவர் காணும்படி செய்வார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பொறாமப்படுறவங்க பேசதான் செய்வாங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். ஆமென். அவனை ஆசீர்வதிக்கிறாரு, 100 மடங்கு பலன் அடைகிறான், வர வர விருத்தி அடைகிறான். அவன் மீது பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவன் உடனே தகராறுலாம் பண்ணல. என்ன செஞ்சான்? 17வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும்
ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துருவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். தூர்த்து போட்ட இடத்துல திரும்பியும் நீர் வருகிறது. நீரூற்றை கண்டார்கள். கேரார் ஒரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவனோட வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. 21, 22 வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க. தீமைக்கு மேல தீமை. அவன் எதிர்த்து நிக்கல, அதுக்கு பதில் கொடுக்கல. இடத்த காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். அங்க தண்ணி வருது. இவன் எங்கெல்லாம் வெட்டணும் தண்ணி வருது, அவன் எங்கெல்லாம் வெட்டணும் தண்ணி வர மாட்டேங்க. கர்த்தர் சொன்னார். 24வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. நல்ல கவனிங்க. எவ்வளவு எதிர்ப்பு உனக்கு வந்தாலும் பயப்படாதே. ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிப்போம். நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அவன் தன்னை ஒரு பணக்காரனை காட்டிக்கிடல, வசதி உள்ளவனை காட்டிக்கிடல, எதிர்த்து நிக்கல. அப்போ கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 28வது வசனத்தின் முதல் பகுதி. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். 29வது வசனத்தின் பிற்பகுதி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். எவன் விரட்டி விட்டானோ அவன் வாயாலேயே கர்த்தர் சொல்ல வைக்கிறார். அவன் வாயாலே சொல்ல வைக்கிறார். 27வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். என்னை பகைச்சு தான் துரத்தி விட்டீங்களே, ஏன் என்னிடத்தில் வந்தீங்க? அதுக்கு தான் பதில் சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டவையா. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அதை சொல்றதுக்குனே ஓடி வந்திருக்கிறாங்க. ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்த உடனே கொஞ்சம் நெஞ்ச ஆசீர்வாதமும் அவங்கள விட்டு போய்விட்டது. அவனுடைய சமாதான உடன்படிக்கை பண்ண ஓடி வர்றாங்க. நல்லா கவனித்து கொள்ள வேண்டும். உன்னை விரட்டி விடுறானா, நீ இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதபடி உன்னை விரட்டணும்னு நினைக்கிறானா, உன்னை விரட்டணும்னு நினைக்கிறவனை கர்த்தர் விரட்டி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அந்த இடத்துல விசாலமான இடத்தை உண்டாக்கி நீ அமைதியோடு கூட நீ வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் பேரில் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சபிக்கிறதுக்கு தான் அனுப்புறான். என்னாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். நல்லா கவனிங்க.
பெரிய மந்த மாதிரி அங்கே கூடியிருக்காங்க. 3வது வசனத்திலிருந்து ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்தில் இருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அறிவே. ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அவனை ஆள் அனுப்பி விட்டுட்டான். அவன் பிலேயாம வந்து கூப்பிடுறான், சபிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறான். 9வது வசனத்திலிருந்து தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்தில் இருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். வாசிப்போம். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவங்களோட போகாத, அவங்களை சபிக்காத, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். என்னாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாகனிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவா என்றார். 7வது வசனம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனி வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? 20வது வசனத்தில் இருந்து, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. என்னது இல்ல? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். என்னென்ன செய்தார்னு சொல்லப்படும். நல்ல கவனிங்க. நீங்க மந்திரத்திலையும் சூனியத்திலையும் வந்தவங்க நல்ல கவனிங்க. இனி உங்களுக்கு ஒரு ரூபாய் மந்திரம் செய்ய முடியாது. அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல். உபாகமம் 23:5.
5. உன் தேவனாகிய கர்த்தர் பிளேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இப்பொழுது அவருடைய வாக்குத்தத்தத்தை எழுதி வச்சுக்கிடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ கடந்து வந்த போராட்டத்தை எல்லாம் பார்த்து ஆண்டவர் வெறுத்துட்டாரோ நீ நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும். நல்லா கவனிங்க. உனக்கு தீமை செய்கிறவனுக்கு என்ன செய்வேன்னு சொல்றார். உன் மேல பொறாமையா இருக்கிறானே, அந்த பொறாமையா இருக்கிறவனுக்கு என்ன செய்வேன்னு சொல்ற. உன் மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் கேஸ் போட்டிருக்கானா, உனக்கு விரோதமாக கேஸ் போட்டிருக்கிறானா, ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறாரு. பொறாமையில் செய்கிற எந்த காரியமும் வாய்க்காது. அல்லேலூயா. வாசிப்போம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். எப்படி தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 3வது வசனத்தில் இருந்து, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஏன் பகை? ஏன் உங்களை விரோதிக்கிறாங்க? உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். உன்னை கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் உனக்கு விரோதம். உன்னை நேசிக்கிறதுனால தான் உன் மேலே பொறாமை போடுறாங்க. நல்லா கவனிக்க வேண்டாம். வாசிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் சொப்பனத்தை சொன்னதுக்கு அவன் அதிகமாய் பகைத்தார்கள். வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அது கர்த்தர் அவன் மீது வைத்த திட்டத்தை காண்பிக்கிறார். God's plan. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் படிக்கல. ஒரு ஆட்டை மேய்ச்சவனை டாப்பில் கொண்டு போகிறாரு.
நல்லா கவனிங்க. நீ ஏழையாக இருக்கலாம், நீ வசதி இல்லாமல் இருக்கலாம், நீ படிக்காமல் இருக்கலாம், உன்னை எல்லாரும் புறக்கணிக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் ஐயா. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் ஐயா. உன் அதில் இருந்த டாப்பில் கர்த்தர் தூக்கிட்டு போகிறாரு. அவனுடைய வாழ்க்கையில் பொறாமை. 8வது வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஏன் அவனுக்கு தீமை செய்யறாங்க? பொறாமை. கூட பிறந்தவன், உங்க கூட பிறந்தவங்களே உங்களுக்கு தீமை செய்யலாம், அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. 18வது வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. எப்படி கொலை செய்யறதுக்கு? சொப்பனத்தை சொன்னதுக்கு. இன்னும் மேலையில இன்னும் போகவே இல்லை. அவன் சொப்பனத்தை சொன்னதுக்கே கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. வாசிப்போம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். எப்படி முடியும்? 24வது வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். குழியில தூக்கி போட்டாங்க. 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளி காசுக்கு எடுத்துட்டான். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்க போயிட்டான். போன இடத்துலையும் பொய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் கிடக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நடக்கிற சம்பவம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 15-16. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவாய். அந்த சொப்பனத்துக்கு அப்படியே அர்த்தத்தை சொல்லி எப்படி நடக்கணுங்கிற ஆலோசனை கொடுத்துட்டான். நடந்தது என்ன? 38வது வசனத்திலிருந்து. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி கிடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். சிங்காசனத்தில் தான் பெரியவன். எனக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாம் உனக்கு டாப்பில் தூக்கிட்டாரு. இப்போ சொப்பனம் நிறைவேறிடுச்சு. 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். முகங்குப்புற தரையில் விழுந்து வணங்கினார்கள். நல்ல கவனிங்க. முகங்குப்புற தரையில் விழுந்து வணங்கினார்கள். எங்கேயோ ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19 21. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே. தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடிய பண்ணினார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு மந்திரம் செய்கிறானா, உனக்கு சூனியம் செய்கிறானா, அது நன்மையாய் முடியும். அல்லேலூயா.